ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அன்பை பெற்றிட நம்மால் நேசிக்கப்பட வேண்டிய ஒருவரின் மனதை பிரியப்படுத்தும் விதமாக நாம் எதையோ செய்ய தவறுகின்றோம். இன்னொருவரை எதனால் பிரியப்படுத்தி அவரை அவருக்குள் திருப்தி காண செய்யலாம் என்று நாம் சிந்திக்க தயங்குகிறோம். அதுதான் அந்த நபருடைய அன்பை நாம் பெற இயலாமல் போவதற்கான முக்கியமானதோர் காரணம். ஒருவர் நம்மிடமிருந்து எதையோ ஒன்றை அவர் சந்தோஷப்படும் விதமாக பெற்றுக்கொண்டால்தான் நம்மை நேசிக்கும் தூண்டுதலும் ஆர்வமும் அவரிடம் உருவாகும். என்னை நேசிக்கவில்லையே என்ற மனக்குறையோடு கிளேசம் அடைகின்ற பலர் மற்றவர் தங்களை நேசிக்கும் விதமாக செயல்படுகிறோமா என்பதை சிந்திக்க மறுக்கின்றனர். இதுதான் குடும்பங்களில் ஏற்படும் குழப்பங்களுக்கு முக்கிய காரணம். மனைவி கேட்காமலே அவள் விரும்பும் பல பொருட்களை கணவர் வாங்கி கொடுக்கலாம். ஆனாலும் மனைவி தான் எதனால் நேசிக்கப்படுவதை விரும்புகின்றாளோ அதனை செய்யாவிட்டால் அன்பை பெற முடியாது. கணவன் கேட்காமல் விதவிதமாக உணவு தயாரித்து மனைவி அவனை உற்சாகப்படுத்தலாம். ஆனாலும் கணவன் எதனை மனைவியிடம் முக்கியமாக அன்பின் அடையாளமாக எதிர்பார்க்கின்றானோ அது கிடைக்காவிட்டால் அன்பை பெற முடியாது. மற்றவர்கள் விரும்புகின்ற விதமாக நாம் செயல்பட இயலாது என்பது உண்மை. ஆனாலும் நியாயமான விஷயங்களில் நியாயமாக செயல்பட வேண்டிய அவசியம் உண்டு. இயேசு நம்மை நேசிக்கின்றார். அந்த நேசத்தை நாம் நமக்குள் உணர வேண்டுமானால் அவரை நாம் எதை செய்து பிரியப்படுத்த வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். என்னிடம் அன்பாய் இருக்கிறவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான் என்றார் இயேசு. இயேசுவின் வார்த்தைகளின்படி வாழ்வதுதான் இயேசுவை பிரியப்படுத்தும். அவர் பிரியப்படும் போது அந்த பிரியத்தின் விளைவாக அவருடைய அன்பு நம்மை திருப்திப்படுத்துவதை நாம் உணர முடியும். ஒருவேளை நாம் நன்றாக ஆராதிக்கலாம், நன்றாக பாடலாம், தாராளமாக காணிக்கை கொடுக்கலாம், நன்றாக ஊழியமும் செய்யலாம். யாவும் நல்லதே. ஆனால் அவரை பிரியப்படுத்த இயன்றது நம்முடைய வாழ்க்கையே. அவர் நம்மில் காண விரும்புவது அவருக்கேற்ற நற்சுபாவங்களாகிய கனிகளே. நாம் அவரை பிரியப்படுத்த அவருடைய அன்பை அவர் நமக்கு அதிகமாக வழங்குவதை நாம் அனுபவமாக காண முடியும். சிந்தனைக்கு, இறைவனின் அன்பை ருசிக்கும் இருதயத்தால் இன்னொருவரை குறித்த கசப்பை காக்க இயலாது. இறைவனின் அன்பை ருசிக்கும் இருதயத்தால் இன்னொருவரை குறித்த கசப்பை காக்க இயலாது.